எல்லோருக்கும் வணக்கம். 2025 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபால் ஆகிருக்கு. கண்டினியூஸாக லாஸ்ட் ஒரு 7 டேஸ் ஃபால் ஆன மார்க்கெட். இதுக்கு அடுத்து மார்க்கெட் எங்கே தான் போய் முடியும் அப்படின்ற அளவுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே ஃபேராக இருப்பாங்க. ஸோ கண்டினியூஸாக ஃபால் ஆன மார்க்கெட்டு லாஸ்ட் ஒரு 2 டேஸாக ரெக்கவர் ஆகுது. இதுக்கு முக்கியமான காரணம் ரீசண்டாக யூஎஸில் நடந்த இந்த டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் ஜெலன்ஸ்கி மீட்டிங். யுக்ரைன் அதிபர் வந்து ஜெலன்ஸ்கியோடைய மீட்டிங். ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த மீட்டிங்னால் யூரோப்பியன் யூனியன் அண்ட் யூஎஸ் இவங்க ஒன்றா இருந்தது அப்படியே ரெண்டாக செப்பரேட் ஆகிற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்து ரைட்னும் இருக்குது. ஸோ இதனால் டாலர் இண்டெக்ஸ் வந்து இது வரைக்கும் ரைஸ் ஆன ஸ்ட்ரென்த்தான டாலர் இண்டெக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அதனுடைய வீக்னஸாக இருக்குது, ஃபால் ஆகிருக்கு. ஸோ யூஎஸ் பாண்ட் ஈல்டும் வந்து குறைஞ்சிருக்கு, அதனுடைய வேல்யூஸும் வந்து குறைஞ்சிக்கிட்டுருக்கு. ஸோ இதனால் மார்க்கெட் வந்து எஃப்ஐஸ் வந்து அவங்க யூஎஸ் டாலர்லேருந்து சுவிட்ச் ஓவர் பண்ணுறாங்க. பொதுவாகவே யூஎஸ் டாலர் வந்து வீக் ஆச்சுன்னா மற்ற கண்ட்ரீஸுடைய கரன்சி கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகும். இன்றைக்கும் ரெக்கவர் ஆகிருக்கு, இந்தியன் ருப்பியும் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இதனால் மார்க்கெட் வந்து ஒரு ரீபவுண்ட்ஸ், ஒரு டெம்பரவரியான ரீபவுண்ட் ஆகிருக்கு. டெக்னிக்கலாக நீங்கள் பார்க்கும்போது ஓவரால் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக இருந்தால் கூட இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். ஒரு ஃபால் அண்ட் ரைஸ், அகெயின் ஒரு ஃபால். இந்த ட்ரெண்டை ஒட்டியே தான் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து ரைஸாக டவுன் ஆகுது. ஓவரால் மார்க்கெட்டு பேஸ்ட் ஆன் இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி மூவ் ஆகுதா. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது நமக்கு 23,200 ஆர் 23,100 இது வரைக்கும் இருக்கும். ஏன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் மூவிங் தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு. சைட்வைஸ் மார்க்கெட் வந்து இந்த மாதிரியான ஒரு மூமெண்டம்ஸில் தான் இருக்கும். அப்போ ரைட்னோ நம்ம கவனிக்க வேண்டியது, இங்கேருந்து ஃபால் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அடுத்த ஸ்விங் வந்து 23,200 வரைக்கும் போகும் அப்படின்னா இந்த ஸ்விங் வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகும். அப்போ குரூஷியலாக கரெக்டாக வந்து மார்க்கெட் எங்கே நிற்குது பாருங்க. இது வரைக்கும் ரைஸ் ஆன மார்க்கெட்டு கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் வந்து நிற்குதா. அப்போ 22,500ங்கிறது ஒரு குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ். 22,400, 450, 500ங்கிறது ஒரு குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ். இதை பிரேக் அவுட் ஆச்சு, அட்லீஸ்ட் ஒரு 1 டே கேண்டில் வந்து இங்கே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்த ஸ்விங் வந்து டுவர்ட்ஸ் 23,200. ஓகே, இப்போ இது நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட நம்ம நேத்திக்கு அந்த முந்தா நாள் சார்ட்டில் வந்து என்ன பார்த்தோம், இந்த ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்க. மார்க்கெட் வந்து ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னாலே ஸ்ட்ராங்காக அப்சைடு போகும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போகும். ஓகே, செகண்ட் ரெசிஸ்டன்ஸு இந்த கேப் ஃபில்லிங்க்கு வந்து வரும். ப்ரீவியஸாக கேப் டவுன் ஆயிருக்கு இல்லையா, இந்த கேப் ஃபில்லிங்காக மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிடும். இதுதான் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி தான் மார்க்கெட் நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபர்தராக ரைஸ் ஆகும்போது, அதாவது 22,350க்கு மேலே நாளைக்கு ரைஸ் ஆகும்போது டுவோர்ட்ஸ் 22,510 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ நிஃப்டினுடைய சார்ட் நம்முடைய மூவ்மெண்ட் வந்து இதுதான். பேங்க் நிஃப்டியும் சேம் இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் தான், ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் அப்சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு பிரேக் அவுட் ஆனும்போது ஸ்டூடெண்ட் குரூப்பில் நான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். மார்னிங் வந்து ஒரு 10:20க்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். மார்க்கெட் வந்து அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு, என்ன ஸ்ட்ராட்டஜியில் வந்திருக்கு அப்படிங்கிறத. பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது மினிமம் 48,570 இருக்கும் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணேன். ஆஃப்டர் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெவல் வந்து ரீச் ஆயிருந்தது போஸ்ட் பண்ண. அதே மாதிரி போஸ்ட் பண்ணதுக்கு ஒரு ட்ரேடும் லைவ்ல எடுத்திருந்தேன். எடுத்து ஒரு ரெஃபரன்ஸ், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுக்கணும், எவ்வளோ தூரம் இந்த மணியில் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ட்ரேடு, ரெஃபரன்ஸ் ட்ரேடு வந்து எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னோட ரெஃபரன்ஸ் ட்ரேடு டீட்டெயில்ஸ் வந்து இதுதான். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் பேங்க் நிஃப்டியில் மட்டும்தான் ட்ரேட் எடுத்திருக்கிறேன். மார்னிங் வந்து நான் ட்ரேட் எடுத்திருந்த டைம் பாருங்கள், 10:18க்கு எடுத்திருக்கேன், 10:38க்கு க்ளோஸ். அதே மாதிரி 10:33க்கு வந்து எடுத்திருக்கேன், சார் 11:33க்கு எடுத்திருக்கேன், 11:35க்கு ட்ரேட் க்ளோஸ். ஓவரால் ஒரு 10 மினிட்ஸ் தான் கம்ப்ளீட்டடு. ஓவரால் இன்னைக்கு ப்ராஃபிட் வந்து 7,100. ஃபைன்.
செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது இன்னைக்கு முக்கியமாக ரைஸ் ஆனதுல எனர்ஜி அண்ட் மெட்டல்ஸ் செக்டார் தான் வந்து ஹைலைட்டாக ரைஸ் ஆயிருக்கு. குறிப்பாக நம்ம இந்த வாரம் ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். மெட்டல் செக்டார் வந்து பாட்டம் அவுட் ஆயிருக்கு. இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா மெட்டல் செக்டார் தான் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துட்டு இருக்கோம். நேற்றுக்கு நான் போஸ்ட் பண்ணல, ப்ரீவியஸ் வீடியோவில் மெட்டல் செக்டார் தான் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத தான் பார்த்தோம். ஸோ இன்றைக்கும் வந்து மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி அண்ட் ஃபார்மா இதுதான் வந்து ரைஸ் ஆயிருக்கு. குறிப்பாக மெட்டல்ஸில் ஹிண்டால்கோ அண்டு ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரால் இந்தியா, டிஐ இந்தியா, பாரத் ஃபோர்க், டாடா மோட்டார்ஸ், ஸோ இதெல்லாமே வந்து ரைஸ் ஆயிருக்கு. குறிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுல இதுக்கு அடுத்து பிஎஸ்யூ பேங்க்ஸும் ஒரு ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் பிஎஸ்யூ பேங்க்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். செகண்ட் வந்து மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு பொசிஷனல் வைஸாக க்ரூட் ஆயில் வந்து ரைட்னோ ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜனில் ட்ரேட் ஆகுது. க்ரூட் ஆயிலினுடைய ஓவரால் ட்ரெண்டு வந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துல எத்தனை முறை ரைஸ் ஆகிருக்கு பாருங்க. இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. இப்போவுமே ஒன்று ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த டபுள் பாட்டம் ஒர்க் ஆகும். ஓகே, ஒன்று இந்த ப்ரீவியஸாக இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல டபுள் பாட்டம் வந்து வேலை செய்யும். இதே போல் ட்ரெண்டுடைய சப்போர்ட்லேயும் இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து இங்கே அப்சைடில் ரெக்கவர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 5800 5850ங்கிறது ஒரு குரூஷியலான சப்போர்ட்டிவ் ரீஜன். மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது, ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா 5800க்கு பிலோவில் அட்லீஸ்ட் ஒரு டே கேண்டிலாவது பிரேக் அவுட் ஆகணும். இப்போ இதுக்கு இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு டே கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ஃபர்தராக மார்க்கெட் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். ஓகே, எப்போ வேணாலும் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து இதுக்கு மேலே நடக்கும்போது, அதாவது 5890 5900க்கு மேலே க்ளோசிங் நடந்துருச்சு அப்படின்னாலே திருப்பியும் இந்த ட்ரெண்ட் அப்சைட் ரைஸ் ஆகும். லைக் வந்து இந்த மாதிரி பவுன்ஸ் ஆகிடும். ஓகே, அட்லீஸ்ட் இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லெவலுக்காவது பவுன்ஸ் ஆகும். அப்படி பார்க்கும்போது 6600 வரைக்கும் பவுன்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இன்கேஸ் இன்னைக்கு வந்து ஒரு குரூஷியலான ஒரு மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சப்போர்ட் லெவலில் 5900க்கு மேலே வந்து க்ளோசிங் நடக்குது அப்படின்னாலே மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஃபைன், இந்த வீடியோ நாளையுடைய ட்ரேடுக்கு சம்வாட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.